ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் வீடியோவில் உங்களுக்கு சூப்பரான இடத்த காட்ட போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற இடம் வந்து ஷா மியூசியம். ஓகே, ஸோ இது வர்றதுக்கு வந்து லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அரும்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷனில் இறங்கிட்டு ஜஸ்ட் ஃபியூ மீட்டர்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். இந்த மேப் லொக்கேஷன் படி வந்தீங்கன்னா இந்த இடத்த ரீச் பண்ணிடலாம். ஸோ இது சென்னைக்கு நடுவில் இப்படி ஒரு அழகான இடத்த வந்து எப்படி இவர் பில்ட் பண்ணுறான்றது பெரிய ஆச்சரியமாகவே இருக்குது. இது வந்து ஒரு ப்ரைவேட் மியூசியம் தான். இதில் வந்து அதோட ஆர்கிடெக்சர் எல்லாமே பாருங்களேன். இது என்ட்ரன்ஸும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக வந்து வடிவமைச்சிருக்காரு. இதில் ஃப்ரண்ட்லேயே வந்து அந்த கார்ட் வீலு அண்ட் இதோட ஸ்ட்ரக்சர் அமைப்பை பாருங்கள் எப்படி பண்ணியிருக்காருன்ட்டு. அண்ட் உள்ள மரங்களை பாருங்கள், அப்படியே ஒரு இயற்கைக்குள்ளே கொண்டு போகிற மாதிரியே ஒரு ப்ராப்பர் டிசைன் பண்ணி சூப்பராக பில்ட் பண்ணியிருக்காரு. இந்த மியூசியத்துக்கு வந்து கண்டிப்பாக வந்து பாருங்கள். யாரெல்லாம் விண்டேஜ் லவராக இருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிக்கும். என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த பழங்காலத்து லெட்டர் பாக்ஸ் கூட அழகாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போதே வந்து நம்மளுக்கு அந்த பழைய நினைவுகளை வந்து ஈஸியாக தூண்டுது. அதை வச்சே வந்து பெரிய இன்ட்ரெஸ்ட் வர மாதிரியே கொண்டு வந்திருக்காரு என்ட்ரன்ஸ்லேயே. ஸோ இந்த மியூசியம் வந்து ஒரு ப்ரைவேட் மியூசியம் தான். இது வந்து கவர்மெண்ட் மியூசியம் கிடையாது. ஸோ அதே மாதிரி பப்ளிக் வந்து இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ₹1 கூட கொடுக்க தேவையில்லை. இங்கே என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அவரோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாரு. ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்னா, நம்ம வந்து கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம வர முடியும். ஓகே, ஸோ ஏனோதானு வர முடியாது. நம்ம கால் பண்ணி முன்னாடியே வந்து அப்பாயின்மெண்ட் புக் பண்ணால் அவர் அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி வைப்பார். ஸோ உள்ள என்ட்ரன்ஸ் பாருங்களேன், சுற்றி எவ்வளோ மரங்கள் இதெல்லாம் இருக்குன்ட்டு. சென்னையில் வந்து இப்படி ஒரு ப்ரைவேட் இடத்துல அழகாக வந்து இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணி நான் இப்போ தான் பார்க்குறேன். மரங்கள்லாம் வச்சு அதை வந்து அப்படியே ஒரு இயற்கைக்கு நடுவில் நம்மளை வந்து கொண்டு போகிற மாதிரியே செஞ்சு வச்சுருக்காரு. எனக்கு தெரிஞ்ச ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியில் இந்த அளவுக்கு வந்து ஒரு மரங்கள்லாம் சுற்றி வச்சு பண்ணுறது இதுதான்ற மாதிரி எனக்கு தெரியுது. அண்ட் காம்பவுண்ட்லேயே பாருங்களேன், அந்த கார்ட் வீல் என்ன அழகாக அவர் வந்து வச்சுருக்காரு. இது வந்து காப்பர் பிளேட்டட் டிசைன். நல்ல சூப்பர் தாட் ப்ராசஸ் தான். இந்த மாதிரி வந்து ஒரு கார்ட் வீல் வச்சு காம்பவுண்ட் ரெடி பண்ணுறது. இதில் வந்து 2 வீல் வரும். அதில் ஒரு வீல் வந்து காம்பவுண்டுக்கும், இன்னொரு வீல் வந்து ஸ்டேர் கேஸ்க்கும் அவர் வந்து போட்டு வச்சுருக்காரு. ஸோ ஒரு நல்ல தாட் ப்ராசஸ் இது. உள்ளே வரும்போதே நம்மளுக்கு வந்து அந்த ஒரு ஃபீல் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு கார்ட் வீல் வந்து ஸ்டேர் கேஸ் கீழே உள்ள ஸ்பேஸை வந்து அழகாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்காரு இந்த கார்ட் வீல் வச்சு. அதே மாதிரி இங்கே சூஸ் பண்ணியிருக்க கலர்லாம் பாருங்களேன், நம்மளுக்கு வந்து அதை ஒரு பழங்காலத்துக்கு கொண்டு போகிற மாதிரியே வந்து அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ்லேயே பண்ணியிருக்காரு அவர். நம்ம உள்ளே என்ட்ரு ஆகும்போதே ஒரு சின்ன பார்க் மாதிரி ரெடி பண்ணி அதை பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. அண்ட் இந்த கார்ட் வீல் அகைன் டிஃப்ரெண்ட் கார்ட் வீல்ஸ் வந்து அங்கே ஃப்ரண்ட்டில் வச்சுருக்காரு. ஸோ இதை நம்ம சொன்ன மாதிரி தான், இங்கே உள்ளே வரும்போது உங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் கிரியேட் பண்ணுறதுக்கு சூப்பராக வந்து டிசைன் பண்ணியிருக்காரு. ஸோ என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒரு அழகான சின்னதாக ஒரு பார்க் மாதிரி ஒன்று ரெடி பண்ணியிருக்காரு. இதில் வந்து நம்ம உட்காந்துட்டு ஒன்று தியானம் பண்ணலாம், இல்லை நம்ம பழைய நினைவுகளை வந்து மறுபடியும் கொண்டு வர மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களோட உட்காந்து பேசலாம். ஒரு புத்தர் சிலையும் வச்சுருக்காரு. ஸோ வந்து பீஸ்ஃபுல்லாக இங்கே வந்து உட்காரலாம் நம்ம. அண்ட் சுற்றி வந்து செடிகள் மரங்கள்லாம் இருக்கனால நம்ம அப்படியே இயற்கைக்குள்ளேயே போன மாதிரி ஒரு ஃபீல் வந்து க்ரியேட் பண்ணுது இந்த என்வரன்மெண்ட்டு. ஸோ பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா அத்தி மரம். அண்ட் அந்த சைட்ல எல்லாம் செடிகள் கொடிகள், அந்த தரையெல்லாம் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ரியலாக வந்து ஏதோ ஒரு இயற்கை, ஏதோ ஒரு ஊருக்கு கிராமத்துக்கு போன மாதிரியே ஒரு ஃபீலை வந்து இது கொடுக்குது இது. ஸோ சென்னை சிட்டிக்குள்ளே வந்து அவ்வளோ பொல்யூஷன், டிராஃபிக் இதுக்கெல்லாம் மத்தியில் இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து இடத்த பார்க்குறது வந்து அவ்வளோ ஒரு அதிசயமாக இருக்குது. அவர் பண்ணியிருக்க டிசைன் எல்லாம் பாருங்களேன், இதெல்லாம் வந்து அப்படியே பார்க்கலாம். நம்ம ஒரு நாள் வந்தோம் அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாகவே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு வந்து அவ்வளோ விஷயங்கள் இங்கே பார்க்க முடியுது. அண்ட் இவரோட வேத வாக்கு வந்து இயற்கையை நம்ம வந்து பாதுகாக்கணும். ஸோ அது வந்து நம்மளை திரும்ப பாதுகாக்கும், அதுதான் அவரோட வேத வாக்கு. ஸோ இது வந்து அங்கங்கே அவர் போர்டு வச்சுருக்காரு. இது பார்த்திங்கன்னா அத்தி காய்கள் மரத்தில் வந்து அப்படியே வளர்ந்துருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து அப்படியே பார்க்கும் போதே நம்மளுக்கு வந்து அந்த ஒரு இயற்கையோட மிங்கிள் ஆகிட்டோன்ற ஒரு ஃபீலை வந்து க்ரியேட் பண்ணுது. அண்ட் அங்கங்கே போர்டில் போட்டிருக்காரு அவர், இயற்கையே கடவுள். ஸோ இயற்கையை நம்ம பாதுகாத்தோன்னா இயற்கை வந்து நம்மளை பாதுகாக்கும். ஸோ அதுதான் வந்து அவரோட வேத வாக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அப்படியே வந்து உள்ளே என்ட்ரு ஆகலாம். யோசிக்கலாம், என்னடா இது விண்டேஜ் ஐட்டம் சொல்லிட்டு ஒன்று விண்டேஜ் ஐட்டத்தை காட்டலேன்ட்டு. ஸோ நீங்கள் ஸ்லோவாக உள்ளே என்ட்ரு ஆகும் போதே வந்து அங்கேருந்தே ஆரம்பிக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி இருக்கிறது எல்லாமே வந்து பழங்காலத்தில் யூஸ் பண்ண ஜாடிகள் இதெல்லாம் வந்து எடுத்து பத்திரமா வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு வீலுக்கு பின்னாடி அதை வந்து பார்க்குறதே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது. ஸோ அந்த பானைகள்லாம் பாருங்கள், இதெல்லாம் வந்து அப்போ உள்ள ஆர்கிடெக்சரில் அழகாக டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி கப்பலில் யூஸ் பண்ணுற அந்த ஸ்டியரிங் வீல் சொல்லுவாங்க தெரியுமா,
ஸோ அந்த இது வந்து ரியல் யூஸ் பண்ண இதே வந்து அவர் அழகாக பெயிண்ட் பண்ணி இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ அந்த கப்பலில் அந்த யூஸ் பண்ண ஸ்டேரிங் இது நீங்கள் ரியலாக டச் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இங்கே வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி என்ட்ரன்ஸில் வந்து இந்த அழகான ஒரு ஆர்ட் ஒர்க் இருந்தது. இது ஏதோ ஒரு சாதாரண இதுதான் நினச்சேன் நான். பார்த்தா இது வந்து ஒரு காப்பர் பிளேட்டாக. ஸோ அதிலே வந்து அழகாக வந்து ஒரு டிசைன் பண்ணி இங்கே வந்து ஃப்ரண்ட்லேயே வந்து மாட்டி வச்சுருக்காரு. சரி வாங்க நம்ம வந்து மியூசியத்துக்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து மியூசியத்துக்கு என்ட்ரு ஆகிறதுக்கு அழகாக வந்து ஸ்டெப்ஸு பாத்வே எல்லாம் போட்டு வச்சுருக்காரு. ஸோ அந்த பாத்வேலே வந்து பார்த்தீங்கன்னா 2 சைடும் அழகாக சிலைகள்லாம் கூட வச்சுருக்காரு. எல்லாத்தோடைய கலர் இதையும் டிசைனும் பாருங்கள். ஸோ சூப்பராக வந்து டிசைன் பண்ணி போட்டிருக்காரு, பிளான் பண்ணியிருக்காரு. ஸோ என்ட்ரன்ஸ்லேயே வந்து நம்மளுக்கு தெரியறது இந்த பழங்காலத்து டெலிஃபோன் அண்ட் டிஃப்ரெண்ட் ஃபேன்ஸ். ஓகே, இதில் வந்து ஒரு ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கில் ஓட்டுறது இல்லை, கெரோசினில் ஓட்டுறது. அது எப்படின்றதையும் நான் காட்டுறேன் நான். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குற ஃபேன் வந்து இது நார்மல் எலக்ட்ரிக் ஃபேனு தான். அந்த காலத்தில் யூஸ் பண்ண ஒரு எலக்ட்ரிக் ஃபேனு. இதெல்லாம் வந்து பாருங்களேன், இது வந்து நம்ம பாட்டி தாத்தா இவங்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஃபேன் வச்சு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிறது வந்து இது வந்து கெரோசினில் ஓடுற ஃபேனு, பிஸ்டன் டைப்பு. பார்க்குறதுக்கே சூப்பராக இல்லை. இது வந்து இந்த என்ஜின் டைப்பு மாதிரி இருக்கும். இந்த 2 வீலர் என்ஜின்லாம் பார்த்துருப்பீங்களே, அதில் வர பிஸ்டன் டைப் தான். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும்னா, கீழே வந்து ஒரு யூனிட் இருக்கும். அதில் வந்து கெரோசின் ஊற்றி நெருப்பு வந்து பற்ற வைக்கணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு லேம்ப் மாதிரி தான் இருக்கும். இதுக்குள்ளே வந்து நம்ம கெரோசின் ஊற்றிட்டு மேலே வந்து நெருப்பு பற்ற வைக்கணும். இந்த நெருப்பு எரியும் போது அதோட சூடுக்கு வந்து மேலே அந்த பிஸ்டன் வந்து ஆப்ரேட் ஆகும். ஸோ அந்த பிஸ்டன் ஆப்ரேட் ஆகும்போது அப்படியே வந்து ஃபேன் சுற்ற ஆரம்பிக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மேலேயும் கீழேயும் போகிற மாதிரி பிஸ்டன் இருக்கும். இது ஆப்ரேட் ஆகும்போது அந்த ஃபேன் வந்து சுற்ற ஆரம்பிக்கும். ஸோ இப்படி தான் வந்து அந்த காலத்தில் கரண்ட் எல்லாம் இல்லாத வீடுகளில் வந்துட்டு இந்த மாதிரி ஐ திங்க் அவங்க மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி கெரோசின் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த ரேடியோ பாருங்களேன், இது வந்து ரன்னிங்கில் இருக்க ரேடியோ. கேசட்லாம் ஓடுமா? பரவாயில்லைங்க, நல்ல சவுண்ட் எஃபெக்டாக சூப்பராக இருக்கு. ஸ்டீரியோ பெரிய விஷயம். டைம் பாஸ். ஸோ இதுக்கப்புறம் வந்து பக்கத்துலேயே ஒரு ஷட்டர் டிவியும் இருந்தது. ஸோ இது வந்து ஒரு டிஸ்பிளே பர்பஸ்க்காக வச்சுருக்காரு அவர், ஷட்டர் டிவி. ஷட்டர் க்ளோஸ் பண்ணி பார்த்தேன், பட் அது ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு அப்படியே வச்சுட்டேன் நான். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா பழங்காலத்து பியானோ, உடன் ஃப்ரேமில் வர்றது. ஸோ இதெல்லாம் நம்ம படத்தில் பார்த்துருப்போம், அந்த காலத்து சிவாஜி படத்துலேயும் சரி. இதை வந்து அழகாக வாசிச்சும் காமிச்சாரு, ஒர்க்கிங்லேயே இருக்குது. நல்லா வாசிக்கிறீங்களே, தெரியலன்ட்டு. இது எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு காட்ட முடியுமா பின்னாடி? வாவ், ஓ இதுதான் உள்ள இருக்க கம்பிகள். ஓகே. அசத்துறீங்க போங்க, நல்ல கலெக்ஷன்.
ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் விண்டேஜ் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கு இப்போ ஆள் கிடையாது. பட் இதெல்லாம் வந்து இவரே ரெடி பண்ணுறாரு போல். அதுக்கு வந்து இந்த சூப்பரான ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு வந்து செட் பண்ணி வச்சுருக்காரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி டிவைஸும் வந்து டேரெக்டாக கனெக்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி டிசி டிவைஸும் டேரெக்டாக கனெக்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து ஏசி இன்புட்டும் கொடுத்துருக்காரு, டிசி இன்புட்டும் கொடுத்துருக்காரு. அண்ட் டிஃப்ரெண்ட் மீட்டர்ஸ் அண்ட் சீரிஸ் பல்பு எல்லாமே வந்து செட் பண்ணி வச்சுருக்காரு. அண்ட் இன்ஃபேக்ட் இதை பார்த்து எனக்கே வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. இதை பார்த்தீங்கன்னா டிசி இன் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா டிசி அவுட் எடுத்து நம்ம டிசி சப்போர்ட்டட் டிவைஸ் எல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கோ ரிப்பேர் பண்ணுறதுக்கோ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி இன்புட் கொடுக்கணும், எவ்வளோ வோல்டேஜ் ஆம்ப்ஸ் எல்லாம் ரீட் ஆகுதுன்றதையும் மெஷர் பண்ணுறதுக்கு டிவைஸ் எல்லாம் வச்சுருக்காரு. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யூஎஸ்பி போர்ட்டும் செட் பண்ணி வச்சுருக்காரு. அதே மாதிரி அந்த பழைய நோக்கியா சார்ஜர் போர்ட் இருக்குல்ல, செல்ஃபோன் சார்ஜர், அந்த மாதிரி போர்ட்டையும் வந்து செட் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ நம்ம குயிக்காக வந்து இதிலே எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் 12 வோல்ட் சார்ஜர் பாருங்கள், கார் அடாப்டர் அதையும் வந்து அழகாக ஃபிக்ஸ் பண்ணி ஸோ எல்லாத்தையும் வந்து இந்த ஒரு பேனல்லே நம்ம கனெக்ட் பண்ணி அந்த எந்த டிவைஸாக இருந்தாலும் பக்காவாக செக் பண்ணுறதுக்கோ ரிப்பேர் பண்ணுறதுக்கோ வந்து அவ்வளோ ஈஸி ஆப்ஷனாக கொடுத்து வச்சுருக்காரு. அண்ட் அதில் இதுவும் வந்து அவர் ரெடி பண்ணது தான். இது அந்த ஃப்ரண்ட்டில் உள்ள ஃபேஸ் மட்டும்தான் கிடச்சிருக்கு போல் நம்ம பல்லாவர சந்தையிலேருந்து. பின்னாடி வந்து அவரே ரெடி பண்ணியிருக்காரு. அந்த பல்பு எல்லாமே வந்து அவரே செட் பண்ணி வச்சது. ஸோ பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு போர்டு இருந்தாவே போதும், அப்படியே வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ் சப்ளை கொடுத்து வச்சிருக்காரு. இப்போ டேரெக்டாக வந்து 3 ஃபேஸ் மோட்டர் ஏதாவது கனெக்ட் பண்ணுன்னா அந்த லெஃப்ட்டில் உள்ள ப்ளக் பாயிண்டில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இண்டிவிஜுவலாக 3 ஃபேஸையும் வந்து அவர் தனியாக அவுட் எடுத்து வச்சிருக்காரு. ஸோ இது எதுக்குன்னா சப்போஸ் ஒரு ஃபேஸில் லைன் இல்லை அப்படின்னா அந்த பக்கத்து ஃபேஸில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு, இல்லை 3 ஃபேஸையும் வந்து எடுத்து நம்ம வந்து ஏதாவது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோன்னா அதுக்கு வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி சூப்பராக வந்து ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்காரு. ஸோ இந்த மியூசியத்தை வந்து திரு சைலேந்திர பாபு தான் ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 31 ஓப்பன் பண்ணியிருக்காங்க 2025. அண்டு இங்கே பாருங்களேன், ஃபுல்லாக வந்து நம்ம மறந்து போன நிறைய கேம்ஸை வந்து இங்கே காமிச்சிருக்காரு, டிஸ்பிளேல வச்சுருக்காரு. ஸோ இதெல்லாம் பாருங்கள், உங்களுக்கே வந்து ரீகலெக்ட் பண்ண முடியுதான்னு பாருங்கள். நீங்கள் சப்போஸ் பேரண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்கள் கிட்ஸுக்கு வந்து இதை காமிச்சு பாருங்கள். நீங்கள் சென்னையில் இருக்கீங்கன்னா டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சப்போஸ் சென்னை இல்லை ஊரில் இருக்கீங்க, வர முடியல அப்படின்னா இந்த பிக்சர்லாம் காமிச்சு உங்கள் பசங்களுக்கு சொல்லி கொடுங்க. இதெல்லாம் வந்து எப்படி இருந்தது அந்த காலத்தில். இப்போல்லாம் டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, கையில் ஃபோன் இருக்கனால நம்ம யாரும் அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதில்ல. பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இப்படி தான் வந்து சின்ன பசங்க எல்லாமே வந்து வெளியே டைம் ஸ்பெண்ட் பண்ணுது. ஸோ இதெல்லாம் பாருங்கள், பல்லாங்குழி, இதெல்லாம் மறக்க முடியுமா? பார்க்கும்போது அப்படியே அந்த நினைவுகள் எல்லாம் திரும்ப கொண்டு வந்த மாதிரி இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து அந்த டைமில் எப்படி நம்ம பெரியவங்கெல்லாம் வாழ்ந்தாங்கன்றதையும் அழகாக வந்து பிக்சர் எடுத்து வச்சுருந்தாரு. ஸோ நம்ம இந்த கரண்ட்டு இதெல்லாம் இல்லாதப்போ எப்படி இருந்தது நம்ம வாழ்க்கை, நிஜமாவே ஆச்சரியம் தாங்க இதெல்லாம் பார்க்கும்போது. இதெல்லாம் நம்ம டிவியில் பார்க்குறதோட நேரில் பார்த்து பாருங்கள். அதுவும் அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம் இருக்குல்ல, ஃபுல்லாக டீட்டெயில்டாக வந்து நம்மளுக்கு அவ்வளோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதனால தான் இது வந்து அப்பாயின்மெண்ட் பேஸ்டு. ஓகே, நம்ம வந்து அட் அ டைம் ஒரு கும்பலாக போக முடியாது. நம்ம வந்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒருத்தராக தான் போக முடியும். அவர் வந்து கிளியராக எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. நம்மளுக்கு இதெல்லாம் என்ன, ஒரு பொருளையும் வந்து அவர் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, ஒரு படத்தையும். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு அவர் சில கிரெடிட் கார்ட்ஸு டெபிட் கார்ட்ஸ் எல்லாம் வந்து காமிச்சார். இதெல்லாம் ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து கலெக்ட் பண்ணியிருக்கார் போல். இதெல்லாம் வந்து அவரோட கார்ட்ஸு, அவரோட ஓன் பேங்க் கார்ட்ஸ். அதெல்லாம் வந்து எங்கேயும் தூக்கி போடாமல் எக்ஸ்பயர் ஆனாலும் அதை வந்து எடுத்து அவர் வந்து ப்ரிசர்வ் பண்ணியிருக்காரு. இதை வந்து டிஸ்பிளேக்கு காமிச்சிருந்தார். என்னென்ன பேங்க்கு, முன்னாடி என்ன பேங்காக இருந்தது பேர், அதுக்கப்புறம் பேர் மாறினது, அது எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலாக காமிச்சிட்டு இருந்தார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நாம் வந்து மியூசியத்துக்குள்ளே என்ட்ரு ஆகலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து என்ட்ரன்ஸ். நம்ம உள்ளே போனோடனே நம்மளை ஃபஸ்ட்டு வரவேற்கிற ஐட்டங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிளாக்ஸ் தான். ஸோ ஷா குளோபல் ஆன்டிக் கலெக்ஷன்ஸ், அந்த டோருக்கு பின்னாடி தான் பெரிய அதிசயங்கள் இருக்குது. நான் அதை அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கிளாக்ஸ் தாங்க. எல்லாமே வந்து குக்கு கிளாக்ஸு அண்ட் டிஃப்ரெண்ட் மாடல் கிளாக்ஸு. நம்ம ஒரு கிளாக் பார்க்கறதுக்கே அவ்வளோ அரிதாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இவர் இவ்வளோ கலெக்ஷன் வச்சுருக்காரு.
இதெல்லாம் வந்து ஒன்று ஒன்றே வந்து நம்ம அவ்வளோ உன்னிப்பாக கவனிச்சினாவே அன்னைக்கு ஃபுல்லாக ஓடிடும். அந்த மாதிரி வந்து அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காரு. ஸோ இதெல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு இந்த குக்கு கிளாக்ஸ் எல்லாம். நான் பல்லவர சந்தை வீடியோ போடும்போதெல்லாம் ஒரு கிளாக் காமிச்சாவே வந்து அத்தனை பேர் வந்து விசாரிச்சுட்டு இருப்பாங்க இது இருக்கா கிடைக்குமான்ட்டு. இப்போ இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ கிளாக்ஸ் வந்து இவர் கலெக்ட் பண்ணி இங்கே டிஸ்பிளேல வச்சுருக்காரு. சான்ஸே இல்லைல்ல. ஸோ இதில் இருக்க ஒரு ஒரு வெரைட்டியும் பாருங்களேன், எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில், சிலதில் மான் கொம்பு, இந்த மாதிரி பறவைகள், இதெல்லாம் வந்து இப்போ தான் பார்க்குறேன் நான். இப்படியெல்லாம் கூட குக்கு கிளாக் இருந்திருக்குன்ட்டு. எல்லாமே பெண்டுலம் டைப் தான். பட் பார்த்தீங்கன்னா அந்த டிசைன்லாம் பார்த்தீங்கன்னாவே அப்படியே ஆச்சரியமாக இருக்குது. ஒரு ஒரு ஒன்று ஒரு யூனிக்னஸ் இருக்குது ஒரு ஒரு குக்கு கிளாக்லேயும். அண்ட் நார்மல் பெண்டுலம் கிளாக்ஸ் கூட பார்க்க முடியுது. அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டவர் டைப்பில் உள்ள கிளாக்ஸு எல்லாமே வந்து ரன்னிங்கில் வச்சுருக்காரு. அதுதான் பெரிய ஆச்சரியம். கீ கொடுத்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இதை பார்த்தா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? பட் பாருங்க, இதெல்லாம் வந்து இன்னும் ரன்னிங்கில் பார்க்கணுன்னா இங்கே வந்து பாருங்க. இந்த பெண்டுலம்லாம் பார்க்கும்போது அப்படியே ஒரு மெஸ்மரைசிங்காக இல்லை, அதோட ஸ்லோ மூமெண்ட் சான்ஸே இல்லை. இந்த பழங்காலத்து கிராமஃபோன் அண்ட் டெலிஃபோன்ஸ் மத்தியில் நம்ம ஒரு ஃப்ரிட்ஜ் பார்க்குறோம் பார்த்தீங்களா? இது வந்து 1950 வந்து மேனுஃபேக்சர் பண்ண ஒரு ஃப்ரிட்ஜு. ஓகே, கிட்டத்தட்ட வந்து 75 இயர்ஸுக்கு முன்னாடி உள்ள ஒரு ஃப்ரிட்ஜு. பார்த்துருக்கீங்களா? 75 வருஷங்க சும்மாவா? ஸோ அதுக்குள்ளே வந்து அவர் அந்த பழைய பாட்டில்கள் எல்லாம் அடுக்கி வச்சுருக்காரு. இதெல்லாம் வந்து இந்த கோலி சோடா, இப்போ உள்ள கோலி சோடாலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குவாலிட்டியில் இருக்காது. ஸோ இது பார்த்தீங்கன்னா அப்போ உள்ள அந்த க்ரீன் பாட்டில், இது க்ரீன் கலரில் உள்ள அந்த கோலி குண்டோட அப்படியே பக்கா ஒரிஜினாலிட்டியாக வச்சுருக்காரு. அதே மாதிரி இந்த கோக் பாட்டில்லாம் கூட பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பழைய பாட்டில்கள் தான், இப்போ உள்ளது கிடையாது. இதோட ப்ரைஸ் இதை பாருங்களேன், ஒரு பாட்டில் ப்ரைஸ் வந்து 9 ருபீஸு. இப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச 50 ஏதோ வருதுன்னு நினைக்கிறேன். இது வந்து 9 ருபீஸ் தான். அப்போ சேலுக்கு வந்தப்போ இந்த கோக்கு பாட்டிலோட ஒரு பாட்டிலோட ப்ரைஸ். ஸோ பக்காவை ரெடி பண்ணி வச்சுருக்காரு. ஃப்ரிட்ஜ் ரன்னிங் கண்டிஷன் கிடையாது, பட் ஆனால் ஆன்டிக் பீஸாக வச்சுருக்காரு. அண்ட் இது பாருங்களேன், அந்த தறி எப்படி செய்கிறாங்கன்றது, சாரீஸ் எல்லாம் எப்படி செய்கிறாங்கன்றது, அந்த தறி இதை வந்து அழகாக காமிச்சிருக்காரு. நல்லா இருந்தது. இது அந்த ஃபுல் இதே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பக்கா இதில் ஒரு எல்லாமே அந்த அந்த நுணுக்கங்கள் எல்லாமே வந்து அதில் டீட்டெயில்டாக இருக்குது. ஸோ எப்படி வந்து தறி நெய்கிறாங்கன்றத இங்கே வந்து பார்க்க முடியுது இதில். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு விண்டேஜ் கிராமஃபோன். இது வந்து கீ கொடுத்து ஓடுறது தான், எலக்ட்ரிக் கிடையாது. அண்ட் இது வந்து கொஞ்சம் சர்வீஸ் பண்ண வேண்டியது இருக்குன்ற மாதிரி சொன்னார். அண்ட் இது பார்த்தீங்கன்னா சைடில் வந்து நம்ம கீ கொடுக்கணும். ஓகே, இதெல்லாம் வந்து ரொம்ப பழைய படத்தில் பார்த்துருப்போம் நம்ம. இது வந்து இப்போது இது வந்து ரன்னிங் கண்டிஷன்லேயே வச்சுருக்காரு. ஒரு சில சர்வீஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த கிளிப் ஏதோ மிஸ் ஆகுதுன்ற மாதிரி சொன்னார். கீழே அந்த டோர் ஓப்பன் பண்ணால் அங்கே இருக்கிறது வந்து ஒரு ஸ்பீக்கர் யூனிட் மாதிரி. ஆக்சுவலாக ஸ்பீக்கர் கிடையாது, இதுலேருந்து வர ஆடியோவை பெருசாக வந்து கோன் இதில் அவுட்புட் வர்றது தான் அந்த மெத்தடு. ஸோ இதில் வந்து அவர் ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ண உடனே இதில் வந்து பாட்டு பாட ஆரம்பிக்கும். ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி இதுக்கு வந்து கொஞ்சம் சர்வீஸ் தேவைப்படுது. ஏன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சுற்றுது. அதே மாதிரி ஏதோ ஒரு சில கிளிப்பு மிஸ் ஆகுதுன்ற மாதிரி சொன்னார். அதெல்லாம் போட்டு சரி பண்ணிட்டா இது கண்டிப்பாக வந்து சூப்பராக ஒர்க் ஆகுது வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம அடுத்து பார்க்குறது இதே மாதிரி இன்னொரு கிராமஃபோன் தான். அதோட டயஃப்ரம் பாருங்கள். ஸோ இதில் தான் அந்த நீடில் வச்சு அந்த சவுண்டை வந்து அப்படியே என்லார்ஜ் பண்ணி நம்மளுக்கு வந்து வெளியே கேட்குற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம நீடில் போட்டு செட் பண்ணிவிட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணோன்னா ஆடியோ அவுட்புட் வந்து வெளியே வரும். ஸோ இது வந்து ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் தான். அந்த கீ கொடுக்கறதுக்கு தனி லிவர் இருக்கும். ஸோ அதை எடுத்து நம்ம சைடில் இந்த மாதிரி
போட்டு கீ கொடுத்தோன்னா இது வந்து ஃபுல் கீ வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். நம்ம கிளாக்ஸுக்கு அடுத்து பார்க்கறது வந்து இந்த லேந்தன் லேம்ப்ஸ் தான். டிஃப்ரெண்ட் கலரில் ஷேப்லலாம் வச்சுருக்காரு பாருங்களேன். ஃபுல்லாக வந்து சீலிங்கில் அதை மாட்டி வச்சு அது பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. அண்ட் ஹார்ன் ஸ்பீக்கர், பேரல்ஸு, பழைய பேரல்ஸ், அந்த ஐ திங்க் வைனுக்கு யூஸ் பண்ணுறதா இல்லை வேறு இதெல்லாம் போட்டு வைக்கிறது கூட இருக்கலாம். ஸோ பேரல்ஸ் எல்லாம் வச்சுருந்தாரு. அண்ட் இந்த ரயில்வே கிளாக் மாதிரி இந்த கிளாக்கெல்லாம் கூட அழகாக செட் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ பழங்காலத்து ட்ரங்க் பெட்டிகள் எல்லாம் பார்க்க முடிஞ்சது. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வேல்வ் ரேடியோஸ் அடுக்கி வச்சுருக்காரு. இதோட கவுண்ட்டு சொன்னால் நீங்கள் வந்து ஆச்சரியப்படுவீங்க. கிட்டத்தட்ட 70 வேல்வ் ரேடியோஸ் வச்சுருக்காருங்க. அவரோட டார்கெட் வந்து 100 வேல்வ் ரேடியோஸை ரீச் பண்ணுறது தான். அண்ட் நான் இங்கே காட்டுறது எல்லாமே வந்து ஒரு 5 or 10% மட்டும்தான். இந்த கதவுக்கு ஒரு கதவு காமிச்சிருப்பேன், அந்த கதவுக்கு பின்னாடி தான் 80 to 90% ஐட்டங்களே இருக்குது. ஓகே, அங்கே தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஷாக் ஆகிடுவீங்க. இதெல்லாம் வந்து ஒரு ப்ரிவியூ தான், ஒரு ட்ரெய்லர் தான். ஓகே, ஸோ இங்கே பார்க்குற வேல்வ் ரேடியோஸ் எல்லாம் பாருங்கள், ஒரு 10-15 தான் வச்சுருக்காரு.